மாநில திட்டக்குழு கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுக்கு பயனுள்ள புதிய திட்டங்கள், சிந்தனைகளை உருவாக்கி தாருங்கள். ஏற்கனவே உள்ள திட்டங்களை இன்னும் மேம்படுத்தவும் ஆலோசனை தாருங்கள். காலை உணவு திட்டத்தால் மாணவர்களின் வருகை அதிகரித்துள்ளது. எல்லா வளங்களும் இருக்கிறது என்ற நிலையை உருவாக்கி வருகிறோம். அரசின் திட்டங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தி உள்ளது. புதிய திட்டங்களை செயல்படுத்த ஆலோசனை வழங்க வேண்டும். மாநில திட்டக்குழு அறிக்கைதான் திமுக ஆட்சியின் மார்க் ஷீட். கவனம் பெறாத துறைகளை சரிபார்த்து திட்டங்களை தயாரித்து தர வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் என்பது பொருளாதார ரீதியில் மட்டுமல்லாமல் சமூக ரீதியிலும் இருக்கக்கூடாது. பசி இல்லை, வறுமை இல்லை, பள்ளிகள், குடிநீர் இல்லா இடங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கி உள்ளோம். சாலை, மின்சாரம், பள்ளிகள் இல்லாத இடங்கள் தமிழகத்தில் இல்லை. தமிழகத்தில் அனைத்து வளங்களும் உள்ளன என்ற நிலையை உருவாக்க நடவடிக்கை எடுக்கிறோம். நிதி வளம் இருக்குமானால் இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்பதால் நிதி வளம் பெருக்க ஆலோசனை தர வேண்டும் என்று பேசினார். சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்தது தவறு என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. குண்டர் சட்டத்தை எதிர்த்து அவரது தாயார் கமலா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள், சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்தது தவறு, அவரது பேச்சுக்கு தண்டனை பெற்று தரலாம். ஆங்கிலேயர் கால தடுப்பு காவல் சட்டத்தை பயன்படுத்தினால் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு வழிவகுக்கும் என தெரிவித்தனர். மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சவுக்கு சங்கர் கருத்தால் பொது அமைதிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என கூறினார். வரும் 9ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் என தமிழக எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கூறியுள்ளார். லோக்சபா தேர்தல் தோல்விக்கு பிறகு மாவட்ட வாரியாக பழனிசாமி ஆலோசனை நடத்தியுள்ளார். அதில் தோல்விக்கான காரணங்கள் ஆராயப்பட்டதோடு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் பணிகளை துவக்கும்படி அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் வரும் 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பழனிசாமி தலைமையில் நடைபெற உள்ளது. பீகார் முன்னாள் முதல்வரான லாலு பிரசாத் யாதவ் 2004 முதல் 2009 வரை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ரயில்வே அமைச்சராக இருந்தார். அப்போது ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதற்காக தன் பெயரிலும் குடும்பத்தினர் பெயரிலும் நிலங்களை லஞ்சமாக வாங்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ விசாரித்து வருகிறது. இதில் மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரை தலைமை இடமாக வைத்து செயல்படும் மேற்கு மத்திய ரயில்வேயில் நடந்த ஊழல் தொடர்பாக லாலு பிரசாத் யாதவ், அவருடைய மனைவி ராப்ரி மற்றும் மகன் தேஜஸ்வி உள்ளிட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இன்று அமலாக்கத்துறை லாலு பிரசாத், தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட 8 பேர் மீது புதுடில்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அடுத்த விசாரணை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு நீதிபதி விஷால் கோனே ஒத்திவைத்தார். வங்கதேசத்தில் கலவரம் தொடரும் நிலையில் அந்நாட்டை ஒட்டிய எல்லை பகுதியில் நிலவும் சூழ்நிலை தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார். அங்கு ராணுவம் ஆட்சியை பிடித்துள்ளது. இருப்பினும் அங்கு வன்முறை குறைந்த பாடில்லை. கலவரம் நீடித்து வருகிறது. இதன் காரணமாக நேற்று மட்டும் அந்நாட்டில் பல்வேறு இடங்களில் 140 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்று வன்முறையாளர்கள் ஹோட்டலுக்கு தீ வைத்ததில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த கலவரம் காரணமாக இந்திய எல்லை பகுதியில் நிலவும் சூழ்நிலை தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மகளின் அறிவுரையை கேட்டு சைவத்திற்கு மாறிவிட்டேன் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய சந்திரசூட், நானும் என் மனைவியும் பட்டு நூலினால் ஆன பொருட்களையும் தோல் பொருட்களையும் வாங்குவது இல்லை. எங்களிடம் இருக்கும் பொருட்களை தூக்கி எறிய முடியாது. எனக்கு 2 மகள்கள் உள்ளனர். நான் எதை செய்தாலும் அவர்கள் என்னை தொடர்ந்து ஊக்கப்படுத்துகிறார்கள். நாம் எதற்கும் கொடுமை செய்யாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் சைவத்திற்கு மாறுமாறு என் மகள்களில் ஒருவர் கூறினார். அதனால் சமீபத்தில் நான் சைவத்திற்கு மாறிவிட்டேன். இவ்வாறு அவர் கூறினார். நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். ஜனநாயக கட்சி வேட்பாளராக களமிறங்கிய தற்போதைய அதிபர் ஜோ பைடன் விலகிய நிலையில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் அக்கட்சி சார்பில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் ஜனநாயக கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக நேற்று அறிவிக்கப்பட்டார். அமெரிக்காவின் மின்னசோட்டா மாகாண கவர்னர் டிம் வால்ஸ் துணை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இவரை கமலா ஹாரிஸ் நியமனம் செய்ய முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. 60 வயது டிம் வால்ஸ் முன்னாள் ராணுவ அதிகாரியாக பணியாற்றியவர். மாகாண எம்பியாக பதவி வகித்து பின் கவர்னராக பணியாற்றி வருகிறார். தற்போது துணை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். வங்கதேசத்தில் 1 மாதமாக நடந்த மாணவர் போராட்டங்களில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா நேற்று தன் பதவியை ராஜினாமா செய்தார்.
நாட்டை விட்டு வெளியேறினார். அங்கு ஆட்சியை ராணுவம் கையில் எடுத்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் அவாமி லீக் கட்சி பிரமுகர்களுக்கு சொந்தமான இடங்களை சூறையாடி வருகின்றனர். நேற்று பிரதமர் இல்லத்திற்குள் புகுந்தவர்கள் அங்கிருந்த பொருட்களை எடுத்து சென்றனர். இந்நிலையில் ஜெசோர் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். அதில் 24 பேர் தீயில் கருகி உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஹோட்டல் அவாமி லீக் கட்சி எம்பியான ஷாஹின் என்பவருக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது. டாக்காவில் உள்ள இஸ்கான் கோயிலும் வன்முறையாளர்களால் சூறையாடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் டாக்காவில் உள்ள இந்திரா காந்தி கலாச்சார மையத்திற்குள் புகுந்த வன்முறையாளர்கள் அதனை சூறையாடி அங்கிருந்த பொருட்களை எடுத்து சென்றனர். பிரிட்டனின் சவுத்போர்ட் நகரில் உள்ள நடன பள்ளியில் சமீபத்தில் புகுந்த 17 வயது சிறுவன் அங்கிருந்தவர்களை சரமாரியாக கத்தியால் குத்தினார். இதில் பல்காயமடைந்த சிறுமியர் 3 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். தாக்குதல் நடத்திய சிறுவன் சட்டவிரோதமாக பிரிட்டனுக்குள் நுழைந்தவர் என்ற வதந்தி சமூக வலைதளத்தில் பரவியது. இதையடுத்து தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பிரிட்டன் அரசின் குடியேற்ற விதிகளுக்கு எதிராகவும் அங்குள்ள சில அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. பல நகரங்களில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் கலவரமாக மாறின. போலீசார் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் 10க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் லண்டனில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது: பிரிட்டனில் சில இடங்களில் நிலவும் கலவரம் குறித்து இந்தியர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். சூழ்நிலையை இந்திய தூதரகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் விழிப்புடன் இருப்பதுடன் பிரிட்டனில் பயணிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உள்ளூர் செய்திகளை அறிந்து கொள்வதுடன் போலீசார் விடுக்கும் எச்சரிக்கைகளை பின்பற்ற வேண்டும். போராட்டம் நடக்கும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக செயல்படும் வீரர் வீராங்கனைகளுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படும். ஜூலை மாதத்திற்காக சிறந்த வீரர் விருதுக்கான பரிந்துரை பட்டியல் வெளியானது. இதில் தமிழக ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் இடம்பெற்றுள்ளார். ஜிம்பாப்வேக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் சுழலில் அசத்திய இவர் 8 விக்கெட் சாய்த்தார். இதன் மூலம் தொடர் நாயகன் விருதை தட்டி சென்றார். பல்லை எல்லையில் நடந்த இலங்கைக்கு எதிரான 3வது T20 போட்டி டை ஆனது. இதில் சூப்பர் ஓவரில் அசத்திய இவர் ஆட்ட நாயகன் விருதை கைப்பற்றினார். இப்பட்டியலில் இங்கிலாந்தின் அட்கின்சன், ஸ்காட்லாந்தின் சார்லி கேசல் இடம்பெற்றுள்ளனர்.